வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தை ஒரு பயங்கரமான ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருந்துச்சுங்க. காலையில நல்லா ஏறின மார்க்கெட், சாயங்காலம் திடீர்னு ஏன் சரிஞ்சது? வாங்க செப்டம்பர் 29th மார்க்கெட்ல நிஜமாவே என்னதான் நடந்துச்சுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு ட்ரேடிங்கோட ஹைலைட்டே என்னன்னா பயங்கரமான ஏற்ற இறக்கம் தான். காலையில கிடைச்ச லாபமெல்லாம் சாயங்காலத்துக்குள்ள காத்துல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி காணாம போயிடுச்சு. நாள் கடைசியில பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் ஒரு 62 பாயிண்ட் கீழே இறங்கி 80,364ல க்ளோஸ் ஆச்சு. வெறும் 62 பாயிண்ட் தானேன்னு நினைக்கலாம். ஆனா நாள் முழுக்க மார்க்கெட்ல இருந்த ஒருவித டென்ஷனை இது அப்பட்டமா காட்டுது. சென்செக்ஸ் மாதிரியே தான் நிஃப்டி 50யும், அதுவும் ஒரு 19.8 பாயிண்ட் சரிஞ்சு 24,634.90ல வந்து நின்னுது. ரெண்டு இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட ஒரே பாதையில தான் பயணம் பண்ணிருக்கு. சரி, இந்த அளவுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு என்னதான் காரணம்? மார்க்கெட்டை எது ஆட்டிப்படைச்சுது? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மார்க்கெட் இப்படி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்ததுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ரிசர்வ் பேங்கோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் வரப்போது இல்லையா, அதனால வட்டி விகிதத்தை ஏத்திடுவாங்களோன்னு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வு. இன்னொன்னு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது FIIs தொடர்ந்து நம்ம பங்குகளை வித்துக்கிட்டே இருந்தது மார்க்கெட் மேல இன்னும் பிரஷர் ஏத்துச்சு. எல்லா செக்டாரும் ஒன்னு போல பெர்ஃபார்ம் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி PSU பேங்க், ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்லாம் 1% வரைக்கும் பிளஸ்ல இருந்துச்சு. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஃபார்மா, ஆட்டோ மாதிரி செக்டார்ஸ் கொஞ்சம் டல்லடிச்சுது. இதுதான் மார்க்கெட்டோட ஒரு மிக்ஸ்டு மூடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி, மார்க்கெட்டோட இந்த நிலையை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க கோடக் EMCயோட எக்ஸ்பர்ட் நிலேஷ் ஷா என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க. நிலேஷ் ஷா சொல்ற முக்கியமான பாயிண்ட் இதுதான். இப்ப நம்ம மார்க்கெட் ஒரு பெரிய இழுபறி போட்டில மாட்டிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உலக நிலவரத்தை பார்த்து பயந்து ஷார்ட் டேர்ம்ல பங்குகளை விக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவோட நீண்டகால வளர்ச்சி மேல அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் மார்க்கெட் ஆடிட்டு இருக்கு. அவரோட கணிப்புப்படி மார்க்கெட் உண்மையிலேயே ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும்னா நாம FY 27 வரைக்கும் வெயிட் பண்ணணும் போல. அப்போதான் இன்கம் டாக்ஸ் குறைப்பு, வட்டி விகிதம் குறைப்பு, 8வது சம்பள கமிஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா பெரிய லாபத்துக்கான ரோடு இப்போதான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் ரொம்ப பவர்ஃபுல். ஒரு வருஷ கண்ணோட்டத்துல பார்த்தா இந்தியா காஸ்ட்லியா தெரியலாம். ஆனா 5 வருஷ அடிப்படையில பார்த்தா மத்த வளர்ந்து வர நாடுகளை விட இந்தியா தான் சீப்பஸ்ட். காரணம் நம்மளோட வருமான வளர்ச்சி அப்படி. அதாவது இப்போ இருக்கிற இந்த சரிவு ஒரு பெரிய வாய்ப்பதான்னு அவர் சொல்றாரு. சரி, இந்த ஓவரால் மார்க்கெட் வியூக்கு அப்புறம் சில பெரிய கம்பெனிங்க இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். நம்ம IT செக்டரோட 2 ஜாம்பவான்கள் எடுத்துக்கலாம், TCSும் இன்ஃபோசிஸும். ஆச்சரியமா இருக்கு, ஒரே நாள்ல ரெண்டும் வேற வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. TCS பாத்தீங்கன்னா லேசா சரிஞ்சிருக்கு, ஆனா இன்ஃபோசிஸ் கொஞ்சம் ஏறி க்ளோஸ் ஆகியிருக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? காரணம் சிம்பிள். TCSக்கு அவங்களோட கிளைண்ட்ஸ் பட்ஜெட்டை குறைக்கிறதால கொஞ்சம் ப்ரெஷர். ஆனா இன்ஃபோசிஸ் 18,000 கோடி ரூபாய்க்கு பைபேக் அறிவிச்சிருக்காங்க. ஒரு கம்பெனி தன்னோட பங்குகளை திரும்ப வாங்குதலா என்ன அர்த்தம்? கம்பெனி மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இதை இன்வெஸ்டர்ஸ் ஒரு பாசிட்டிவ் சிக்னலா எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, லார்ஜ் கேப்ஸ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம கவனம் மிட் கேப்ஸ் பக்கம். மார்க்கெட் பொதுவா எப்படி இருந்தாலும் இந்த செக்மெண்ட்ல தான் சில தனித்துவமான வளர்ச்சி கதைகளை நாம பார்க்க முடியும். இங்க பாருங்க, சில இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ் நடந்திருக்கு. ட்ரெண்ட் லிமிடெட் அவங்களோட ஜூடியோ பிராண்ட் பயங்கரமா வளர்ந்து வர்றதால 1.15% ஏறி இருக்கு. இன்னொரு பக்கம் GRSE ஸ்டாக் 3.8% இறங்குனாலும் அவங்க கையில ஆர்டர் புக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டைட்டன் வழக்கம் போல ஜுவல்லரி, வாட்ச் டிமாண்ட் குறையாததால ஸ்டேபிளா நின்னுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருந்தாலும் ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனிங்க எப்பவும் தனிச்சு தெரியும். அடுத்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டுன்னு சொல்லப்படுற ஸ்மால் கேப் கம்பெனிங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். ஸ்மால் கேப்ஸ்ல சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நிஜமாவே ஸ்டார்ஸா ஜொலிச்சிருக்கு. உதாரணத்துக்கு அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ். நம்ம அரசாங்கத்தோட ஆத்ம நிர்பர் பாரத் டிஃபென்ஸ் திட்டத்தால இது நல்ல பெனிஃபிட் ஆகியிருக்கு. அடுத்து நியோலாண்ட் லேபரேட்டரிஸ். ஃபார்மா ஏற்றுமதிக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறதால 3.5% வரைக்கும் ஏறியிருக்கு. அப்புறம் IIFL ஃபினான்ஸ் கோல்ட் லோன் பிசினஸ் நல்லா போறதால அதுவும் பிளஸ்ல இருக்கு. இதெல்லாம் எது காட்டுதுன்னா இந்தியாவோட உள்நாட்டு கதைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த எல்லாத்துல இருந்தும் இன்னைக்கான முக்கியமான டேக்அவேஸ் என்ன? 4 முக்கியமான பாயிண்ட்ஸ். 1, RBI பாலிசிக்காக காத்திருந்ததால மார்க்கெட் ரொம்பவே எச்சரிக்கையா வாலடைலா இருந்துச்சு. 2, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க?
ஷார்ட் டேர்ம்ல வலி இருந்தாலும் லாங் டேர்ம்ல நல்ல ரிவார்டு இருக்கு. 3 டிஃபென்ஸ் ரீட்டைல் மாதிரி சில செக்டார்ஸ்ல சில கம்பெனிங்க மார்க்கெட் சரிவையும் மீறி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 4 ஐடி செக்டார்லயே டாப் கம்பெனிங்களுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. சோ ஃபைனலா சொல்லணும்னா இன்னைக்கு நாள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு வார்னிங் பெல் மாதிரி. ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸா நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி சரிவுகள் தான் தரமான பங்குகளை நல்ல விலையில வாங்க கிடைக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு. இந்திய பங்குச்சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.